முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களுக்கு பின்னே ஒரு முதலமைச்சரை அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு எல்லோருமே இப்படி மாறுபட்ட ஒரு கொள்கை கோட்பாட்டுடைய கட்சிகளுக்கு சென்றால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக வேண்டிய சூழல் எப்படி வந்தது? ஆனால் இந்த முடிவு மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான முடிவு. இப்படியெல்லாம் கூட அரசியலில் நடக்குமா? திமுகவுக்கு எதிராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இது குறித்து பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் சார். ஓபிஎஸ் இன்று இணைந்திருக்கிறாரு. குறிப்பா அதிமுக தொடர் போராட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு. இன்று திமுக இணைந்ததை எப்படி பார்க்குறீங்க? நான் திமுகவை இணைந்ததை அதை விட அதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை நினைக்க வேண்டியது இருக்குல்ல. சாதாரணமாக பெரியகுளத்தில் இருந்தவர் செஞ்சாஞ்சி கோட்டையில் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸை நான் பார்க்கிறேன். முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களுக்கு பின்னே ஒரு முதலமைச்சரை அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முழுமையான நம்பிக்கைக்கு பாத்திரமான அண்ணன் ஓபிஎஸ்ஸை தான் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை பெற்றவர் இன்றைக்கு ஏன் திமுகவில் சேர்ந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு கட்சியிலும் எல்லா உயர்ந்த பதவிகளையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி தாங்கள் வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு எல்லோருமே இப்படி மாறுபட்ட ஒரு கொள்கை கோட்பாட்டுடைய கட்சிகளுக்கு சென்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுதான் எனக்கு புதிராக இருக்கிறது. அவர் அரசியல் வாழ்க்கை தொடங்கியதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே அரசியல் செய்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு அவரும் ஒரு சக்தியாக விளங்கியவர். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக வேண்டிய சூழல் எப்படி வந்தது? காரணம் இருக்கலாம். இங்கே ஒருங்கிணைப்பு நடைபெறவில்லை, எதிர்பார்த்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே விடமாட்டோம் என்று முக்கிய கொள்கையை வைத்து அரசியல் செய்கிற திமுகவுக்கு அவர் செல்வது என்ன நியாயம் என்று தெரியவில்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரர் போன்றவர். எந்த நேரத்திலையும் நான் அவரை பல முறை சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், மனசை விட்டு பேசியிருக்கிறார். ஆனால் இந்த முடிவு மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான முடிவு. இப்படியெல்லாம் கூட அரசியலில் நடக்குமா என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். இதை அவர்தான் யோசிக்க வேண்டும். உள்கட்சி பிரச்சனையில் ஒரு சூழல் உருவாகும் போது தர்ம யுத்தம் தொடங்கினார். இன்றைக்கு எந்த கட்சிக்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ திமுகவுக்கு எதிராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. திமுகவிற்கு கணக்கு கேட்டுத்தான் புரட்சி தலைவர் இந்த கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்று தீய சக்தி என்று ஒரு பட்டம் சூட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த அம்மா அவர்கள் சமாதியிலே தர்ம யுத்தம் தொடங்குகிறோம் என்று சொன்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது.